Hi friends, welcome to Live at Chennai. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பேசிக்காக வந்து லைட் அண்ட் ஷேட் லாஜிக் அண்ட் தியரி பற்றி தான் டீச் பண்ண போகிறேன். ஒரு ஒரு லைட் அடிச்சிட்டோன்னா ஒரு ஷேடோ வந்து எந்த டைரெக்ஷனில் எவ்வளோ எண்டு வரைக்கும் போகுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ரேண்டமாக வரைய முடியாது லைட் அண்ட் ஷேட், ஏன்னா அது ஒரு சயின்ஸ் அண்ட் லாஜிக்காக தான் வரைய முடியும். ஸோ அதான் டீச் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். நம்ம ஒரு பேசிக் ஷேப் வச்சு ஒன்று பண்ணலாம். ஸோ அதில் வந்து வேனிஷிங் 1 வேனிஷிங் 2ன்றதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட விஷுவல் வந்து இந்த வேனிஷிங் 1 வேனிஷிங் 2 வரைக்கும் தான் நம்மளோட ஸ்ப்ரெட் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. இதை நம்ம பாயிண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். 1 2 இந்த பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்குங்கிறத சொல்லிக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா ஒரு ரேண்டமாக வந்து நான் ஒரு க்யூப் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு கிரவுண்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிரவுண்ட் பிளேனில் அந்த ஒரு கீழே பாட்டம் மட்டும் நான் வரைஞ்சிட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி மேலே வந்து ஒரு க்யூபை ரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வரைகிற லைன் வந்து நம்ம விஷுவல் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம விஷுவல் ரேஸ் வந்து ஒரு ஃபைனலாக ஒரு கோட்டில் தான் போய் முடியும். அதை தான் விஷுவல் ரேஸ் சொல்கிறாங்க. ஸோ அந்த கீழே கிரவுண்ட் பிளேனை வரைஞ்சிட்டேன். அந்த கிரவுண்ட் பிளேனில் இருந்து நான் என்ன பண்ணுறேன், மேலே வந்து அதை க்யூபாக வந்து கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக மேலே லைன்ஸ் வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் ஒன் சைட் லைன் வரைஞ்சாலே அது அதர் எண்ட் வந்து நீங்கள் ஈஸியாக வரைஞ்சிடலாம், ஏன்னா அந்த வேனிஷிங் லைன்லேருந்து கவர் பண்ணிக்கலாம். இப்போது அந்த எட்ஜ் டு வேனிஷிங் பாயிண்டில் வச்சு இப்போ நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ அதனால் நமக்கு நெக்ஸ்ட் அடுத்த லைன் கிடச்சிரும், அந்த மிடில் லைன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், திரும்ப இந்த சைடுக்கு வந்து இந்த மிடில் பாயிண்டில் இருக்க அந்த மிடில் லைனில் இருக்கிற மேலே எட்ஜில் இருந்து வேனிஷிங் பாயிண்ட் 2ல் வந்து நான் கனெக்ட் பண்ணி விஷுவல் ரேஸ் ஒன்று போகிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த கார்னரோட லைன் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அதை வச்சு அந்த லைன் வந்து டேரெக்டாக வரைஞ்சிக்கிறேன். இது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இருந்தாலே போதும், இந்த லைன் நீங்கள் வளைஞ்சலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக இருந்தால் வரைஞ்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து என்னென்னா டாப் கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேனிஷிங் பாயிண்ட் 1லேருந்து கரெக்டாக இந்த லைன் வரைஞ்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு டாப் ஈஸியாக வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த பாக்ஸை மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரி டார்க்காக வரைஞ்சிக்கிறேன். ஸோ மற்ற லைன் எல்லாமே நமக்கு டம்மி லைன் தான். ஸோ இந்த பாக்ஸ் வரைகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண கைட் லைன் அண்ட் விஷுவல் ரேஸ் லைன் தான் நம்ம ஃபஸ்ட்டில் வரைஞ்சது. ஸோ இப்போ நான் அதை டார்க் பண்ணிக்கிறேன். டார்க் பண்ணிவிட்டு ஏன்னா இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியணும் இல்லையா, அதனால நான் டார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா வித்தியாசம் தெரியாமல் நம்ம பண்ணிட்டோன்னா அது ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஷேடோ கொடுக்குறது தான் நமக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். நம்ம பார்த்து காப்பி பண்ணுறது வேறு, பட் ஆக்சுவலாக நம்ம தெரிஞ்சு லாஜிக்கலாக தேரி கரெக்டாக ப்ராப்பராக படித்து வரைகிறதுங்கிறது வேறு. காப்பி பண்ணும்போது நீங்கள் அப்படி அதில் இருக்கிறதே வரைஞ்சிருவீங்க. இப்போ நீங்கள் பார்க்காம ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா ஸோ இதெல்லாம் இந்த லாஜிக்கெலாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த க்யூப் நான் வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லைட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ லைட் நான் இப்போ வரைகிறேன், அதுதான் லைட் சோர்ஸ். லைட் வந்து நம்ம அங்கே இருந்து தான் இங்கே இந்த க்யூப்காண்ட வரப்போகுது. ஸோ அந்த லைட் அங்கேருந்து வரும்போது எப்படி இந்த க்யூபோட ஷேடோ கிரவுண்டில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்னென்னா அந்த லைட்டுக்கு நேராக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வெர்டிகலாக கோடு வரைஞ்சி நம்ம அந்த கிரவுண்டு எங்கே இருக்குங்கிறத மார்க் பண்ணிக்கணும். ஸோ கிரவுண்ட் அங்கே தான் இருக்குது. ஸோ லைட்லேருந்து கீழே கிரவுண்டு, சரியா? ஸோ இங்கேருந்து தான் நமக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் வரும். லைட் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம இப்போ வரைய போகிறோம். ஷேடோவோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன பண்ணுறோம், மேக்ஸிமம் எந்த எண்டு இருக்கோ பாட்டமில் இருந்து நம்ம வரைஞ்சிக்கிறோம். ஃபஸ்ட்டு அந்த லைட் சோர்ஸோட கிரவுண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வரைஞ்சிக்கலாம். ஸோ அந்த க்யூபோட கீழே எண்டு பாருங்கள், அதுதான் இந்த பக்கத்தில் வைடு. ஸோ அதுக்கு ஒரு கோடு நான் லென்த்தாக வரைஞ்சிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கீழே இந்த கார்னருக்கு நான் ஒரு லென்த்தாக ஒரு கோடு வரைஞ்சிக்கிறேன். இந்த பாக்ஸோட அந்த எட்ஜில் வந்து நான் ஒரு லைன் வச்சு வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி இந்த கார்னர் ஒன்று ப்ரொஜெக்ட் ஆகி முன்னாடி வருது பாருங்க கீழே கிரவுண்டில், அந்த கார்னருக்கும் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஏன்னா நீங்கள் அதுதான் மெயினாக உங்களுக்கு தேவை, மேலே லைட் வந்து அதில் தான் ஃபாலோ ஆகும். இப்போ அதுக்கு நான் வரைஞ்சிட்டேன். இப்போ என்னென்னா இந்த க்யூபோட டாப் எட்ஜ் இருக்குது பாருங்கள், அந்த லைனும் கீழே இருக்கிற அந்த கிரவுண்ட் லைனும் போய் எங்கே கனெக்ட் ஆகுதோ அந்த லைன் போடும்போது ஸோ அதுதான் உங்களோட ஷேடோவோட டிஸ்டன்ஸ். இப்போ பாருங்கள், இப்போது இந்த எட்ஜை நான் வரைகிறேன்.
இந்த டாப் எட்ஜ் இந்த லைனில் வந்து எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த லைன்லேருந்து கனெக்ட் பண்ணி வரையும் போது இங்கே அங்கே மீட் ஆகிற அந்த கீழே கிரவுண்ட் லைனும் மேலே நம்ம வரைகிற அந்த லைட்டோட லைனும் எங்கே மீட் ஆகுதோ ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஷேடோவோட எண்டு டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். இப்போ இந்த லைனுக்கு வந்து நம்ம எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லைனோட எட்ஜ் வரையும் போது அது கீழே அங்கேயே ட்ராப் ஆகிடுது. ஆக்சுவலாக நம்ம இதை ட்ராப் ஷேடோன்னு சொல்லலாம், இல்லை கேஸ்ட் ஷேடோன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ அதுக்கு லைன் வரைஞ்சிக்கிறேன். இப்போ வரைஞ்சிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை நம்ம கரெக்டாக மீட் பண்ண மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்னென்னா நம்ம இது ப்ராப்பராக நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம வரைய முடியும். இப்போ நான் அதை கரெக்டாக வரைஞ்சிட்டு இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஸோ இதுதான் இதோட ஷேடோ. இப்போது நான் இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸோ இதுதான் இதோட இதுதான் இதோட ஷேடோவோட டிஸ்டன்ஸ். ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து அழகாக இந்த ஷேடோவோட டிஸ்டன்ஸ் நமக்கு ஈஸியாக வந்துருச்சு. ஸோ நம்ம அதை மட்டும் லைட்டாக இது பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஷேடோவை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ளைன் டோன் ஒன்று அடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஷேடோ கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே அந்த க்யூபுக்கு நம்ம ஓரளவுக்கு ஒரு டோன் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து லைட் ஃபால் ஆகுது. ஸோ அந்த லைட் பேஸ் பண்ணி எப்படி வந்து உங்களுக்கு ஷேடோ வருதுங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த பாக்ஸுக்கு ஒரு லைட்டிங் ஷேட் நான் கொடுத்துக்கிறேன்.
ஸோ அந்த மேலே லைட்டு வர அந்த ரேஸை வந்து லைட்டாக நான் கொஞ்சம் டாட்டடாக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும். ஒரு லைட் எப்படி ஃபாலோ ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து லைட்ஸ் வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு சயின்ஸ். நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் ரேண்டமாக லைட் அண்ட் ஷேட் பண்ணவே முடியாது. ஏன்னா இதுக்கு பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். லைட் எப்படி வருது, எந்த சைட்லேருந்து வருது, அது எப்படி ஃபாலோ ஆகுதுங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.